மகிமையும் ஆட்சியும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாள் நிகழ்ச்சியை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நம்மை அவருடைய கரத்திலேயே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்பா, இந்த வேளையிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, உம்மிடத்தில் தானே தாப்பா எங்களுக்கு வாழ்வு தருகின்ற வார்த்தை உண்டு. உம்மிடத்தில்தான் எங்களுக்கு எல்லாம் உண்டு. ஏனென்றால் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர் நீர் அல்லவா? எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் நீர் அல்லவா? இதோ இந்த வேளையிலும் கூட உம்முடைய சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்திருப்பதும் நீர் அல்லவா சுவாமி? இதற்கெல்லாம் ஒரு நோக்கம் உண்டு. நீர் எங்கள் மீது வைத்த அளவற்ற அன்பின் நிமித்தமாய் கர்த்தாவே, நாங்கள் இன்னும் உம்மை பற்றி அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாய் உம்முடைய சுதந்திரத்திலே பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்ச்சியின் மூலமாய் வழி பாதைகளை நீர் காட்டுகிறீர் சுவாமி. அதை நாங்கள் சரியான வகையிலே புரிந்து கொண்டு அந்த பாதையிலே நடந்து நீர் எங்களுக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நிகழ்ச்சியையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. எந்த நோக்கத்திற்காக நீர் இதை ஏற்படுத்தி கொடுத்தீரோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும் ஐயா. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அது நிறைவேறட்டும் சுவாமி. ஆகவே நாங்கள் உம்முடைய கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை கடந்து வரட்டும். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் திறந்து கொடுப்பீராக. நீர் போடுகின்ற அந்த விதை எங்கள் உள்ளத்தில் விழுந்து நூறத்தனையான பலனை கொடுக்கட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். நாம் இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனம். லூக்கா 18:14. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது நம்ம எல்லோருக்கும் அறிமுகமான, ரொம்ப ஃபெமிலியர் என்று சொல்வார்கள் அல்லவா, அதிக பரிச்சயப்பட்ட ஒரு வசனம். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இதையே தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் பேதுருவும் அதைத்தான் சொல்லுகின்றார். அந்தபடி இளைஞரே, மூப்பர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்ம சொல்கிறோம், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இது உலக பழமொழியாக இருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் இது ரொம்ப பரிச்சயமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்று கூட சொல்லலாம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஆமாம், நாங்கள் ரொம்ப தாழ்மை உள்ளவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தடவையும் அது விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லும் பொழுது, ரொம்ப ஜெபிப்பவர்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ஜெபத்தின் ஆரம்பத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, உமக்கு பிடித்தமில்லாத காரியம் என்னிடத்தில் இருக்குமானால் அதையெல்லாம் மன்னித்தரலாம். நான் செய்த தவறுகளோ பாவங்களோ எங்கள் ஜெபத்திற்கு இடையூறாக இல்லாதபடிக்கு கிருபையாய் மன்னியும். இதை சொல்லிட்டு நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம கர்த்தருக்கு முன்னாடி நம்மளை தாழ்த்திட்டோம், கர்த்தரும் நம்மை மன்னித்து விட்டார் என்று சொல்லி தப்பு கணக்கு போட்டு கொண்டிருக்கின்றோம். வாயினால் அறிக்கை பண்ணுகின்றோமே தவிர அதே ஜெபம் முடிந்து வெளியே வந்த பொழுது ஒருவர் சொல்லுகிறார் என்று வைத்துக்கொள்வோம், இதோ உங்களை பற்றி அவங்க இப்படியாக அவதூறாக சொன்னார்கள் என்றால் உடனே நமக்கு எவ்வளவு கோபம் வரும். என்னை பார்த்தா அப்படி சொன்னார்கள், நானா அப்படி செய்வேன், அது அவர்களுக்கே தெரியாதா, இப்படி பேசலாமா, எவ்வளவு நான் உண்மையாக இருக்கிறேன் என்று கர்த்தருக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம போடுற த டயலாக், விசுவாசிகள் சொல்லி கொள்ளுகின்ற இந்த ஸ்டேட்மெண்ட்டு. ஆனால் அதுக்கு பேர் தாழ்மை இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக போய் நான் பாவி தான், ஆண்டவருக்கு முன்னாடி போய் யாரும் பெருமை பாராட்ட முடியாது, நம்மளால் செய்ய முடியாது. ஒரே அடி ஆண்டவர் அடிச்சிருவார்.
அப்படி தான் ஏரோது பிரசங்கம் பண்ணும் பொழுது ஜனங்கள் எல்லாம் சொன்னாங்களா, ஐயோ இது இவர் பேசுகிற பேச்சு இல்லை, இது கர்த்தரின் சத்தம்னு. உடனே அவனுக்கு பெருமை தலைக்கு ஏறியது. என்ன நடந்தது? வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அடித்தார். உடனே அவன் கீழே விழுந்து புழுத்து துடிதுடித்து மரித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து தான் நிற்பார். தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கின்றார். அந்த பேதுரு சொல்லும் பொழுது என்ன சொல்கின்றார்? தாழ்மையின் அடையாளம் என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் என்பது தாழ்மையின் அடையாளம். மேல் படிக்கு போகணும்னா கீழ்ப்படியில் கால் வச்சாதான் மேல் படிக்கு போக முடியும். நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஜம்பாக மேலே போக முடியாது. கீழ்ப்படிதல் அவசியம். தாழ்மையின் முதலாவது அடையாளம் என்னது? கீழ்ப்படிதல். அதே போல் தாழ்மையினுடைய இன்னொரு அடையாளம் என்ன? மற்றவர்களை நம்மை காட்டிலும் மேன்மை உள்ளவர்களாக எண்ணுவது. அது தான் இன்னொரு அடையாளமாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மற்றவங்களை பார்த்தா என்னவோ கொஞ்சம் இளக்காரமாக தான் தெரியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் யாரையும் எந்த குறைவும் இல்லாமல் உருவாக்கவில்லை. கர்த்தர் யாரையும் எந்த திறமையும் கொடுக்காமல் உருவாக்கவில்லை. இதை புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, உங்கள்கிட்ட ஒரு திறமை இருக்குன்னா மற்றவர்களிடம் மற்றொரு திறமை இருக்கும். உங்கள்கிட்ட ஒரு குறை இருக்கிறது என்றால் மற்றவர்களிடம் இன்னொரு குறை இருக்கும். ஆக எல்லோரும் கர்த்தருக்கு முன்பதாக சமானமானவர்கள், சமமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களை மேன்மையானவர்களாக எண்ண வேண்டும். இப்போ ஒருவேளை உங்களிடத்தில் ஒரு திறமை இருக்குது, ஓ இதை போல் அவர்கிட்ட ஒன்றுமே கிடையாது என்று சொல்லாதீர்கள். அவரிடம் இல்லாத ஒன்று உங்களிடம் இருக்கலாம். உங்களிடம் இல்லாத ஒரு திறமை அவர்களிடம் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய விசுவாசிகளுடைய பாஷையிலே சொல்லுகின்றோமே, உங்களை போல திறமையாக பாடக்கூடியவங்க, அந்த கூட்டத்தை ரொம்ப அழகாக ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப்பில் நடத்துகிறவங்க வேறு யாரும் இருக்க முடியாது. நான் பாடுறதுனால தான், நான் ஒர்ஷிப் நடத்துறதுனால தான் அங்கே ரொம்ப ஆளுடைய பிரசன்னம் வருது, அவ்வளோ கூட்டம் கூடுது. தவறான ஒரு எண்ணம், தவறான ஒரு எண்ணம். உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதில் கர்த்தர் அந்த திறமையை, உங்களுக்கு பாடல் பாடுவதில் திறமையை கொடுத்துருக்கலாம். அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஜெபிப்பதில் கர்த்தர் சிறந்த தாளந்தை கொடுத்துருக்கலாம். நீங்கள் இப்படி நின்று பாடுறீங்க, பிரசங்கம் பண்ணுறீங்க, பல காரியங்களை செய்கிறீங்கன்னா அதற்கு காரணம், அதற்கு பின்னணியிலே உங்களுக்காய் ஊக்கமாய் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்கின்றார்கள். உங்களை தங்களுடைய ஜபத்தினால் தாங்குகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். உடல் உழைப்பினால் தாங்குகின்ற பிள்ளைகள் இருக்கிறார்கள். இதை ஒருபொழுது மறந்து போய் விடாதீர்கள். எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக சமமானதாக இருக்கிறது. எல்லாம் இணைந்து செயல்படும் பொழுதுதான் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது. எனவே மற்றவர்களையும் நாம் மேன்மையாக எண்ண வேண்டும். இதுதான் தாழ்மையினுடைய இன்னொரு அடையாளம். இந்த ரெண்டையும் முதலாவது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கீழ்ப்படிதலும் மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ணுவதும் தான் தாழ்மையின் அடையாளமாக இருக்கிறது. இப்போ நம்ம எதற்காக இங்கே வருகிறோம் என்றால், இப்படி தன்னைத்தானே தாழ்த்தினவர்கள் தான் இந்த வேதத்தில் பார்க்கிறோம் மிகவும் உன்னதமான இடத்திற்கு உயர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். மிகவும் உன்னதமான இடத்திற்கு உயர்த்தப்பட்டவர்களுடைய அடிப்படை குணாதிசயம் என்ன? அதற்கு அடிப்படை இந்த குவாலிஃபிகேஷன் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு தேவை என்ன என்றால் இந்த தாழ்மை தான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாவீது குறித்து பார்க்கும் பொழுது அவனை என்ன பார்க்கின்றோம்? அவன் சாதாரண ஒரு ஆட்டு மேய்ப்பனாக இருந்தவர். சவுல் ராஜா செய்வதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமில்லை. ஆகவே சாமுவேல் மூலமாக சொல்கிறது, சவுலை ராஜாவாக ஆக்கியது எனக்கு மனமடிவாக இருக்கின்றது. எனவே ஈசாயின் மகனை ஒருத்தனை நான் தெரிந்தெடுத்து கொள்கிறேன், அவனை கூப்பிட்டு நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகின்றார். அதே போல் சாமுவேல் அங்கே போகின்றார். ஈசாய் மற்ற எல்லா பிள்ளைகளையும் 7 பையன்களையும் கொண்டு வந்து நிறுத்தினார். கர்த்தர் இவன் அல்ல, இவன் அல்ல, இவன் அல்ல. கடைசியில் வேறு பிள்ளைகளே இல்லையா என்று கேட்கும்பொழுது எல்லாத்துக்கும் சின்னவன் ஒருத்தன் இருக்கான். அவன் எங்கே இருக்கான்? ஆடுகளை மேய்த்து கொண்டு காட்டில் இருக்கான் என்று சொன்ன பொழுது அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லி பிறகு கர்த்தர் இவன்தான் என்று சொன்ன பிறகு அபிஷேகம் பண்ணப்பட்டவன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்,
கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். இந்த தாவீது எவ்வளவு பெரியவர் என்று சொன்னால், எவ்வளவு தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தினார் என்று சொன்னால், சவுல் அரசனாக இருக்கும் பொழுது அந்த கோலியாத் வந்து எதிர்த்து நின்று இஸ்ரவேல் படைகளுக்கு எதிராக சவால் விடுகின்றான். ஏறக்குறைய 40 நாட்கள் வந்து அவன் சவால் விட்டான் என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கே சவுல் நல்ல போர் வீரன் தான், அவனுக்கு நிறைய படை வீரர்கள் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் அவனை எதிர்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் சொல்கிறான், ஒத்தைக்கு வா, நான் வர்றேன், உங்கள்லேருந்து பலசாலி ஒருத்தன் வரட்டும், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஜெயித்தவங்க, மற்றவங்க அவங்களுக்கு அடிமை. ஆகவே இவங்களெல்லாம் பயப்படுறாங்க அவனை பார்த்து. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த சின்ன பையனாகிய தாவீது அங்கே போய் நின்று கோலியாத்தை ஜெயித்தான் என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தர் அவனை அவ்வளவாய் வல்லமையாக அந்த இடத்திலே பிரயோஜனப்படுத்தினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். இவ்வளவு உன்னதமான தாவீது இஸ்ரவேலை காப்பாற்றினவன். ஆனால் அப்படிப்பட்ட தாவீதை மக்கள் புகழ்ந்து பாடுவதனால என்ன ஆனது? சவுலுக்கு அவன் மீது பொறாமை வந்தது. இஸ்ரவேலை காப்பாற்றினானே என்று சொல்லி நினைக்காமல் எல்லா கிரெடிட்டும் அவனுக்கு போகுதே என்று சொல்லி அவன் மீது பொறாமை கொண்டு அவனை கொல்வதற்கு பல வழிகளை, பல யுக்திகளை அவன் கையாண்டான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தபடியால் எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து அவனை தப்புவிக்க வைத்தார் என்று சொல்லி அவன் ஜீவனை காப்பாற்றினார் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்படிப்பட்டதான ஒரு சம்பவத்தை வேதத்திலே பார்க்கின்றோம். 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், சவுல் பெலிஸ்தியரை நோக்கி போகிறான். அவங்களை பின்தொடர்ந்து போய் திரும்பி வரும் பொழுது சவுலுக்கு சொல்லப்படுகிறது, தாவீது இங்கே தான் எங்கேதி என்ற வனாந்தரத்தில் இருக்கின்றான். என்கேதியின் வனாந்தரத்தில் தாவீது இருக்கின்றான். காரணம் என்னென்னா, சவுல் அவனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லி தாவீதை துரத்தி அடிக்கின்றான். காட்டுக்கு போனால் அங்கே, மலைக்கு போனால் அங்கே, பள்ளத்தாக்கில் எல்லா இடத்துலையும் துரத்துறான். ஆக இப்போ இங்கே சொல்லப்படுகின்றது, அவன் இந்த இடத்துல இருக்கான், எங்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது அவன் தாவீதை தேடி வர்றான். அப்படி வரும் பொழுது வேதத்தில் பார்க்கின்றோம், ஒரு இடத்துல ஒரு கெபியில் அவன் இயற்கை உபாதையை கழிக்கும்படியாக சவுல் அங்கே இருக்கின்றான். அதுக்கு பக்கத்தில் தான் தாவீதும் அவனுடைய மனுஷர்களும் இருந்தாங்க. அப்போது தாவீதின் மனுஷர் தாவீதை பார்த்து சொல்கிறாங்க, இதோ கர்த்தர் இவனை உன் கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு, அவன் உயிரோடு இருந்தால் தானே உன்னை கொல்றதுக்கு எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு, ஏற்கனவே கர்த்தர் தான் உன்னை அபிஷேகம் பண்ணிட்டார்ல, பேசாமல் அவனை கொன்று போட்டு விடு, இப்படி ஒரு பெஸ்ட்டு சான்ஸ் உனக்கு கிடைக்காது என்று சொன்ன பொழுது தாவீது சொன்ன காரியத்தை பாருங்கள். 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்கின்றது, அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தன்னிலும் மேலானவராக தாவீது அவனை எண்ணினார். கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் மீது கைப்போட எனக்கு அதிகாரம் இல்லை. நாம் இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான், அவனை கொன்று போட்டால் ஒன்றும் தப்பு இல்லை, இப்படியெல்லாம் அவதூறாக பேசுகிறானே, அநியாயமாக என்னை விரட்டுகின்றானே, நான் எவ்வளவு நன்மைகள் செய்தேன், அதற்கு மாறாக என்னையே கொல்லும்படியாக அவன் இப்படி துரத்தி வருகின்றானே என்று சொல்லி நாம் தவறான முடிவுகளை எடுத்திருப்போம். ஆனால் தாவீது என்ன சொல்கின்றார் பாருங்கள், அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவன்கிட்ட 1000 தப்பு இருக்கலாம், 1000 தவறுகள் இருக்கலாம், அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அதற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் செய்கின்ற காரியத்திற்கு, அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கு, விதி மீறல்களுக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு கர்த்தரே பதில் செய்வார். அதற்கு நான் போய் செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்கள். அவன் சொல்கிறான், இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. நீங்களும் நானும் இருந்து அப்படி சொல்லியிருப்போமா? இதுதான் தாழ்மையின் அடையாளம்.
மற்றவர்களை தன்னை விட மேன்மையாக நினைப்பது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்கின்றான், அப்படியாக இயற்கை உபாதையை கழித்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் சால்வை தொங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சால்வையின் ஒரு பகுதியை மட்டும் அவன் வெட்டி கொண்டு அதை கத்தரித்து கொண்டு வந்து சவுல் தூரத்தில் இருக்கும் பொழுது அந்த மலை உச்சியின் மேல் ஏறி சவுல்கிட்ட காட்டுறான், இங்கே பாரு, உன்னுடைய சால்வையின் தொங்கல் என் கையில் இருக்குது. நான் நினச்சிருந்தேன்னா என்ன செஞ்சுருக்கலாம், உன்னை கொன்று போட்டு இருக்கலாம். ஆனாலும் நான் அப்படி உனக்கு தீங்கு செய்ய நினைக்கவில்லை. பிறகு நீ ஏன் என்னை இப்படியாக விரட்டி விரட்டி ஒரு பூச்சியை, ஒரு விலங்கை வேட்டையாடுவது போல என்னுடைய பிராணனை வாங்க தேடுகிறாயே என்று சொல்லி அவன் சொல்கின்றான். 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா? நீர் யாரை பின்தொடர்கிறீர்? தன்னை எந்த அளவிற்கு தாழ்த்துகிறான் என்று சொன்னால், இஸ்ரவேலின் ராஜா, நீங்கள் எதுக்குப்பா இப்படி என்ன ஒருத்தனை பிடிக்கிறதுக்கு 3000 பேரை கூட்டிக்கிட்டு வரணுமா? நான் யார்? ஒரு செத்த நாயை போன்றவன், ஒரு தெள்ளு பூச்சி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை தன்னை அவ்வளவாய் தாழ்த்தினான். செத்த நாய் என்று சொல்லும் பொழுது ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதது, மற்றவர்களால் புறக்கணிக்கப்படுவது, அது வேண்டாம் என்று ஒதுக்கப்படுவது, அப்படிப்பட்ட நிலைமைக்கு தன்னை அவன் தாழ்த்துகின்றான். யார்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவ்வளவு பெரிய கோலியாத்தை கூழாங்கல் ஒன்றை வைத்து வீழ்க்கப்பட்டவன். பல காரியங்களை சவுலுக்கு சாதகமாக பல காரியங்களை செய்தவன். இன்றைக்கு அவனாலே கொல்லப்படும்படிக்கு காடு மேடு பள்ளம் என்று சொல்லி ஓடி ஓடி அலைகின்றவன். அவன் சவுலை பார்த்து சொல்கின்றான், ஏன் இப்படி செய்கிறீங்க? ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றீர்கள்? ஒரு செத்த நாயை பிடிக்கிறதுக்கு இப்படி உங்கள் டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணவே வேண்டாமே. இப்படி 3000 பேரை கூட்டிக்கிட்டு என்னை பிடிக்க வரணுமா? நான் ஒரு தெள்ளு பூச்சி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு மனப்பான்மை உங்களுக்கும் எனக்கும் வருகின்றதா? சற்று யோசித்து பாருங்கள். இதுதான் உண்மையாக தன்னை தாழ்த்துவது. ஒன்றுமே இல்லாதப்ப என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. எல்லாம் இருந்தும் அதை குறித்து பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தரே எனக்கு இதை தந்தார் என்று சொல்லி ஆண்டவருக்கு அந்த பெருமையை கொடுப்பது தான் உண்மையான தாழ்மையின் அடையாளமாக இருக்கின்றது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு தாவீது தன்னை தாழ்த்தினான் என்று சொன்னால், ஒரு செத்த நாயவா, தன்னை செத்த நாய்க்கு ஒப்பிட்டு அவன் சொல்கின்றான், உமக்கு முன்பதாக நான் ஒன்றுமில்லை. நீர் இஸ்ரவேலின் ராஜா, முதல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டவன். நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேலின் சகல கோத்திரங்களையும் ஆளுவதற்காகவே பிறந்தவன். அப்படிப்பட்ட நீ, நான் ஒரு சாதாரண மனுஷன், என்ன கொல்வதற்கு, என்னை சாகடிப்பதற்கு உங்கள் நேரத்தையும் உங்கள் திறமையையும் இப்படி வேஸ்ட் பண்ண வேண்டுமா என்று சொல்லி மனஸ்தாபப்பட்டு கேட்கின்றான். அவரை கொல்வதற்கும், அவரை ரிவெஞ்ச் பண்ணுவது என்று சொல்வார்கள் அல்லவா, பதிலுக்கு பதில் செய்வதற்கும் அவன் என்ன செய்யவில்லை? துணியவில்லை. காரணம் என்ன? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் மீது கை போட நான் யார்? மீண்டும் சொல்கின்றான், அப்படி செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. நம்முடைய ஜெபமும் இப்படி தான் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யார் என்ன செய்தாலும் அவரவர் கிரியைக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே ஒரு தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களிடம் சில குறைபாடுகள் இருந்தாலும், அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகின்ற விசுவாசிகளாக இருக்கலாம், சபைகளாக இருக்கலாம், அல்லது போதகர்களாக இருக்கலாம், ஊழியக்காரர்களாக இருக்கலாம், ஏன் நண்பர்களாக இருக்கலாம், அவர்களிடத்திலும் பல குறைகள் காணப்படுகின்றன. அதை குறித்து பேசுவதற்கோ விமர்சிப்பதற்கோ மற்றவர்களிடம் அதை பிரஸ்தாபப்படுத்துவதற்கோ கர்த்தர் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டார். தாவீது மூலமாக நமக்கு அதைத்தான் நிரூபிக்கின்ற. அவன் சொல்கிறான், மனுஷீகத்தில் இருந்தேன்னா நான் அதை செஞ்சிருவேன். கர்த்தர் அப்படி செய்யாமல் என்னை காப்பாராக. நம்முடைய ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கும் என்று சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அவர்கள்தான் உண்மையிலே தன்னை தாழ்த்துபவர்கள். நம்ம நினைக்க வேணாம், கர்த்தருக்கு முன்பதாக நான் என்னை தாழ்த்துறேன், ஆண்டவரே நான் அப்படி செய்துட்டேன், என்ன மன்னியும்.
என் பாவம் இந்த ஜெபத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது. நான் ஒரு பாவி, 4-5 பேர் இருந்து ஜெபம் பண்ணும்பொழுது முதல் ஜெபம் இதுவாக தான் இருக்கும். யாராக இருந்தாலும் எங்கள் பாவம் தடையாக இல்லாதபடி, எங்கள் குற்றங்கள் இதற்கு தடையாக இல்லாதபடி எங்களை மன்னியும் ஆண்டவரே. இது இந்த உதட்டிலேருந்து வர்றதாக தான் இருக்கும். ஆனால் உள்ளத்தில் உண்மையிலே ஒருவர் உங்களை குற்றம் சாட்டும் பொழுது, ஒருவேளை நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்தை உங்கள் மீது சுமத்தும் பொழுது, அல்லது உங்களை பற்றி அவதூறாக யாரிடமாவது பேசும் பொழுது உள்ளத்திற்குள் எப்படிப்பட்ட எண்ணங்கள் உருவாகின்றன யோசித்து பாருங்கள். உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஆமாம் அவங்கள பற்றி எங்களுக்கு தெரியாதா, நான் இதுவரையிலும் சொல்லக்கூடாது என்று இருந்தேன், அவர்கள் இப்படி இவர்கள் இப்படி என்று சொல்லி நாமும் குறை சாற்றுபவர்களாக, குற்றம் கண்டுபிடிப்பவர்களாக மாறிவிடுகிறோம் அல்லவா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஏமாந்து போபவர் அல்ல. இன்றைக்கு நமக்கு அவர் அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். தாவீது அப்படியாக இருந்த காரணத்தினால்தான் எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தாலும், எவ்வளவோ போராட்டங்கள் வந்தாலும், எத்தனையோ இழப்புகள் வந்தாலும், பிள்ளைகளே அவனுக்கு எதிர்த்து வந்தாலும் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு ஒரு ஜெயமுள்ள ஒரு அரசனாக தாவீது இருந்தார் என்று சொன்னார், உயர்த்தப்பட்டார் என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? தன்னைத்தானே அவ்வளவாய் தாழ்த்தினார், அவ்வளவாய் தாழ்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ உயர்த்தப்பட வேண்டும் என்று சொன்னார், வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்று சொன்னார், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். தாவீதுக்கு உண்டான இந்த குணம் உன்னிலும் என்னிலும் காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்திற்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதே. அப்போ அடங்கியிருத்தல் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எதையும் நான் செய்து விடாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் எதற்காக? ஏதோ பரவசப்பட்டு பேசுவதற்காக அல்ல. பாடி துதித்து அந்நிய பாஷையிலே பேசி இப்படியாக பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டு பரிசுத்தத்தை அநேகர் இழந்து போய் விடுகின்றோமே, அதற்காக அல்ல. ஆவியானவர் உள்ளே எதற்கு? அபிஷேகம் எதற்கு என்றால் நம்மிடத்தில் உள்ள தீய சக்திகள் எல்லாம் விலகி போகும்படியாக, வேண்டாத குணங்கள் நம்மை விட்டு அகன்று போகும்படியாக. அதற்காகத்தான் அந்த அபிஷேகம். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியும் ஒருவன் தன்னுடைய சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவனாக இருந்தால், பகைமை உணர்வோடு இருந்தால், பொறாமையோடு இருந்தால், அவன் பெற்ற அபிஷேகம் உண்மையான அபிஷேகமாக இருக்க முடியாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது, உண்மையான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வரும் பொழுது, ஆவியின் கனிகள் நமக்குள் குடிக்கொள்ளும். கனிகளினால் அந்த மரத்தை அறியலாம் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கின்றோமே, அந்த கனிகள் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், சாட்சியின் மூலமாய் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். மற்றவர்களை நம்மை விட மேன்மையானவர்களாக நாம் கருதுவோம். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்போம். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஊழியக்காரர்கள் அந்த தங்களுடைய எஜமானனுக்கு அவர்கள் உண்மையும் உத்தமமான வேலை ஆட்களாக இருக்க வேண்டும். எல்லா இடத்திலும் தொழிலில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும், வேலை ஸ்தலத்திலும், தொழிலிலும், ஊழியத்திலும், சபையிலும் அல்லது வேறு எங்கெங்கு இருக்கின்றீர்களோ அந்த இடத்திலும் உங்களுக்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் கர்த்தருக்குள், அதற்காக சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களை செய்ய சொல்கிறார்கள், நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று அல்ல. கர்த்தருக்குள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவர்களை தேவன் ஏற்ற காலத்திலே உயர்த்துபவராக இருக்கின்றார். அதே போல் இன்னொரு ஆளை குறித்து பார்க்கின்ற 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம். 2 சாமுவேலின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயைப் போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். இங்கே மேவிபோசேத் என்பவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யார் என்றால் சவுலினுடைய பேரன், யோனத்தானுடைய மகன்.
இங்கே சவுல் மரித்து போய்விட்டார். அதற்கு பிறகு தாவீது அரசனானான், எல்லா எதிரிகளையும் வென்றுவிட்டு இப்போ ராஜ்யபாரத்தை ஸ்தாபித்தான். அதற்கு பிறகு அவன் கூப்பிட்டு கேட்கின்றான், இப்படி சவுலினுடைய வம்சத்தில் யாராவது இன்னும் உயிரோடு இருக்கின்றார்கள்? ஏன்னா அநேகர், யோனத்தானும் மரித்து போய்விட்டான், இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று சொன்ன பொழுது, அப்பொழுது அங்கே அந்த வீட்டு வேலைக்காரனாகிய, அதாவது சவுலின் வீட்டு வேலைக்காரனாகிய சீபா என்பவன் சொல்கிறான், ஆமாம், யோனத்தானுக்கு ஒரு பையன் உண்டு, அவன் 2 கால்களும் இல்லாத முடமான பையன், அவன் இருக்கிறான் என்று சொன்ன பொழுது தாவீது சொல்கிறாரு, அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்லுகின்றான். அப்படியாக அவனை அழைத்து கொண்டு வந்த பொழுது தாவீது அவனை பார்த்து, நீ ஒன்றும் பயப்படாத, உன் அப்பாவுடையது உன்னுடைய தாத்தாவுடையது எல்லாவற்றையும் நான் உனக்கு திரும்ப தருகின்றேன், நீ என்ன செய்யலாம், நீ எல்லாவற்றையும் அனுபவித்து கொண்டிருக்கலாம் என்று சொல்லி சொன்ன பொழுது, அப்பொழுது மேவிபோசேத் இந்த வார்த்தையை சொல்லுகின்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். தனக்கு பவர் கிடச்சிருச்சு என்பதற்காக அதை துஷ்பிரயோகம் பண்ணுகிற மனிதர்கள் இந்த காலங்களில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள், எத்தனை பேர். கீழ்மட்டத்தில் இருக்கிற வரையிலும் நல்லவர்களைப் போல இருப்பார்கள். அவர்கள் கையிலே அதிகாரத்தை கொடுத்து பாருங்கள், அப்பொழுதுதான் அவர்கள் யார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். உலக பிரகாரமாக சில பழமொழிகளை சொல்வார்கள். உண்மையான ஒரு மனிதனை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அவன் கரத்திலே அதிகாரத்தை கொடுங்கள் என்று. இப்போ அதிகாரத்தை அவன் எப்படி பிரயோஜனப்படுத்தி கொள்கின்றான், அதை பொறுத்து தான் அவன் யார் என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். இப்போ இங்கே அந்த மேவிபோசேத் பயந்து நடுங்கி கொண்டு, தாத்தாவும் போயாச்சு, அப்பாவும் போயாச்சு, இனி எனக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து நடுங்கி கொண்டு இருக்கின்றான். அந்த வேளையிலே தாவீது அவனுக்கு கிருபை பாராட்டி எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கின்றான். எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பிறகு அவன் தலை நிமிர்ந்து போகவில்லை. எல்லாம் தான் வந்துவிட்டதே, அல்லது தாவீதை பார்த்து சொல்லவில்லை, உன்னால் தான் எல்லாம், எங்கள் குடும்பம் அழிந்ததற்கு நீதான் காரணம், இந்த இத்தனை அழிவுக்கும் நீதான் காரணம் என்று சொல்லி அவன் மீது குற்றம் சாட்டவில்லை, அவனை குறை சொல்லவில்லை. அல்லது எங்களுடைய பரம்பரை சொத்து தானே, அவர்கள் சம்பாதித்தது எனக்கு வந்திருக்கிறது, இதில் என்ன இவருடைய கையில் இருந்தால் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி வீம்பு வார்த்தை பேசவில்லை. அவன் என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு சொல்கிறான், எனக்கு செத்த நாயை போல் ஒன்றுக்கும் உதவாத, எனக்கு 2 காலும் வேற இல்லை, நான் முடவன், எனக்கு சப்போர்ட்டுக்கு என் குடும்பத்தார் யாரும் இல்லை. ஆனால் அப்படி இருந்தும் என்னுடைய தகப்பன் தாவீதுக்கு நெருங்கிய நண்பன், ஆனால் அவனுடைய தாத்தா எவ்வளவு தூரம் தாவீதை கஷ்டப்படுத்தினார் என்பதை அவனும் அறிந்திருந்தான். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் என்ன செய்யலை, என்னை வெறுக்கலை, என்னை ஒதுக்கலை, என்னை புறக்கணிக்கவில்லை, இப்பொழுது என்னை கூப்பிட்டு இவ்வளவெல்லாம் செய்கிறீங்களே, இந்த செத்த நாயை போல இருக்கின்ற எனக்கு இவ்வளவு சௌகரியமா? எல்லாருக்கும் அவன் என்ன சொல்கிறாரு, என்னை நீர் நோக்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். எத்தனை பேர் இதை சொல்ல முடியும் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே? அப்படி சொன்னதுனால அவனுக்கு கிடைத்தது என்ன? முந்தின வசனத்தை பாருங்கள், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். இழந்து போனதெல்லாம் கொடுத்தது மாத்திரம் அல்ல, அவனுக்கு சமமாக அவனுடைய பந்தியிலே அப்பம் புசிப்பாய் என்று சொல்லி அந்த சலுகையும் அவனுக்கு கிடைக்கின்றது. காரணம், தன்னை அவ்வளவாய் அவன் தாழ்த்தினதினால் அவ்வளவாய் அவன் உயர்த்தப்பட்டான். இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? நமக்கு ஏதாவது கிடைத்து விட்டது என்று சொன்னால் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்போம், உலக நன்மைகளுக்காக ஜெபிப்போம். அதெல்லாம் கிடைத்து விட்டது என்று சொன்னால் உடனே பெருமையை நாம் எடுத்துக்கொள்வோம். ஐயோ, என்னுடைய ஹார்ட் ஒர்க்குனால தான், என்னுடைய ஆலோசனையினால தான், நான் அப்படி இருந்ததுனால தான், நான் இந்த குடும்பத்தில் இவ்வளோ தூரம் பொறுப்பாக இருந்ததுனால தான் இந்த குடும்பம் நல்ல நிலைமைக்கு வருகிறது. அல்ல, எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்முடைய எல்லா மகிமையும் துதியும் கனமும் தேவன் ஒருவருக்கே போக வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே, இவ்வளவாய் நான் உயர்த்தப்பட்டதற்கு நான் எம்மாத்திரம், என் பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கின்றார்களே, அதற்கு என் குடும்பம் எம்மாத்திரம். நம்ம அப்படி சொல்கிறோமா? நாம் யாராவது அப்படி சொல்கின்றோமா? கெட்டிக்காரத்தனம், நல்ல பிள்ளை வளர்த்தோம்,
நாங்கள் அப்படி ஜபத்தில் வளர்த்தோம், அதில் வளர்த்தோம், இதில் வளர்த்தோம், கர்த்தர் நாங்கள் வளர்த்ததுனால கர்த்தர் ஆசீர்வதிக்கலை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தது. ஆகவே உங்களை அந்த வழியிலே வழி நடத்தினார். ஆக எல்லா துதியும் கனமும் அவருக்கே செலுத்த வேண்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இவ்வளவாய் சுகத்தை கொடுத்ததற்கும், நல்ல குடும்பத்தை கொடுத்ததற்கும், ஒரு அமைதியான இடத்துல வேலை செய்வதற்கு நீர் கொடுத்ததற்கும், ஏன் அமைதியான சூழ்நிலையிலே வாழ்கின்ற ஒரு நாட்டை எங்களுக்கு கொடுத்ததற்கும் நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி யார் எல்லாவற்றிற்கும் தங்களுக்கு தகுதி இல்லாத பொழுதும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று நினைக்கின்றார்களோ அவர்கள் தான் தாழ்மை உடையவர்கள். மேவிபோசேத்து அவனுக்குரிய ப்ராப்பர்ட்டி தான் அவனுக்கு கிடச்சிச்சு. ஆனாலும் அவன் அதை குறித்து பெருமை பாராட்டலை. இதுக்கு நான் எம்மாத்திரம், தாவீதுடைய கண்களில் கிருபை கிடைச்சதுனால தான் எனக்கு இதெல்லாம் கிடச்சிது. அதே போல் இந்த நன்மைகள் ஆசீர்வாதங்கள்லாம் தேவனுடைய கிருபை இருந்ததுனால தான் எங்களுக்கு கிடைத்தது என்று யார் நினைக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையிலே தங்களை தாழ்த்துபவர்கள். இப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் உயர்த்த விரும்புகின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, இந்த ஆண்டு நாங்கள் உயர்த்தப்பட வேண்டும், நாங்கள் மேன்மை அடைய வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். இதுக்கெல்லாம் ஒரே ஒரு மந்திரத்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். யார் தங்களை தாழ்த்துகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக உயர்த்தப்படுவார்கள். தாழ்த்தப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பேதுரு சொல்லுகின்றார். தங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக மற்றவர்களை கருத வேண்டும் என்று சொல்லி பிலிப்பியர் நிருபத்திலே பவுல் சொல்லுகின்றார். இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம் என்று சொல்லி சவுலும் சொல்லுகின்றார், இங்கே மேவிபோசேத்தும் சொல்லுகின்றார். இப்படிப்பட்ட எண்ணங்கள் யார் உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் தங்களை தாங்களே தாழ்த்துகின்றவர்கள். அப்படிப்பட்டவர்களை தான் தேவன் உயர்த்த விரும்புகின்றார். நீங்கள் கேட்க வேண்டாம், இந்த குணாதிசயம் நமக்குள் வந்தாலே போதும், நம்மை ஆண்டவர் தானாக உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நாம் உயர்வடையாததற்கும் மேன்மை அடையாததற்கும் விருத்தி அடையாததற்கும் காரணம் என்ன? நம்மிடத்தில் காணப்படுகின்ற பெருமை, நம்மிடத்தில் காணப்படுகின்ற சுயம், நம்மை குறித்தே சொல்லுவாங்களே பெரிய ஹை ஒப்பீனியன் தான் அவங்கள பற்றி என்று சொல்லி, அப்படியாக நினைத்து கொண்டிருக்க அந்த நினைப்பு தான் நம்முடைய பொழப்புகள் எல்லாம் கெடுத்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த இந்த பாடத்தில், ஆண்டவரே இப்படிப்பட்டதான குணாதிசயத்தை எங்களுக்கு தாரும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுதே என்ன பார்க்கின்றோம்? பிலிப்பியரில் அவர் மரண பரியந்தம், சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், தன்னை தாழ்த்தினார். ஆகவே தான் கர்த்தர் தேவன் அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட வேண்டுமா? இந்த ஆண்டு உயர்த்தப்படுதலின் ஆண்டாக, மேன்மையின் ஆண்டாக, விருத்தியின் ஆண்டாக இருக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவை போல நம்மை நாமே தாழ்த்துவோம். தேவனுக்கு முன்பதாக தாழ்த்துவோம், மனிதர்களுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துவோம். உயர்வான சிந்தனைகளை நம்மை விட்டு அகற்றி போட்டு விடுவோம். கர்த்தாவே, இவ்வளவு தூரம் நாங்கள் இருப்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, எங்கள் குடும்பம் எம்மாத்திரம், எல்லாம் உம்முடைய சுத்த கிருபை என்று சொல்லி எல்லா துதியையும் கனத்தையும் மகிமையும் யார் செலுத்துகின்றார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். உயர்வு வேண்டுமா? கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து, கர்த்தாவே இப்படிப்பட்டதான ஒரு உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் கெஞ்சி கேட்போமா? தகப்பனே, இதோ இந்த நேரத்திலும் ஐயா நீர் எங்களோடு கூட பேசினீர் சுவாமி. தாவீது எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருந்தோம். அவனுக்கு ஏற்ற சாதகமான பல சூழ்நிலைகள் இருந்த பொழுதிலும் ஒரு தடவை கூட தகப்பனே அவன் உமக்கு விரோதமான காரியங்களை செய்ய துணியவில்லை சுவாமி. அதிலிருந்து நான் பார்த்து கொள்வேன் என்று சொல்லி தன்னுடைய சுயத்தையும் அவன் நம்பவில்லை. உம்மை நோக்கிதான் கெஞ்சினான். அப்படி நான் சென்று விடாதபடிக்கு, உம்முடைய வழியை விட்டு விலகி விடாதபடிக்கு, உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து விடாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக என்று சொன்னானே, அப்படிப்பட்டதாக எங்களுடைய ஜெபம் மாறட்டும் சுவாமி. எங்களுடைய ஜெபம் அப்படி மாறட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த சிந்தனையும் எங்களுக்குள் வராதபடிக்கு கர்த்தர் எங்களை காப்பாராக. எங்களை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, குடும்பத்தை குறித்தோ, அந்தஸ்தை குறித்தோ எந்த பெருமையான எண்ணமும் எங்களுக்குள் தலை தூக்காதபடிக்கு கர்த்தர் எங்களை காப்பாராக. நீர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கை வாழ நீங்கள் உதவி செய்யுங்கப்பா.
தகப்பனே, இவற்றையெல்லாம் கேட்பதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, இவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எம்மாத்திரம் சுவாமி. உம்முடைய கிருபை ஒன்று இல்லாமல் இருந்தால் இவை ஒன்றும் எங்களுக்கு கிடைத்திருக்காதே. இதோ நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை அல்லவா? நீர் எங்களோடு இருப்பது அல்லவா? நீர் எங்களை தாங்கி வழி நடத்துவது அல்லவா? உம்மிடத்திலே ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வதற்கு நீர் உம்முடைய வேதத்தின் மூலமாக எங்களுக்கு காட்டுகின்ற வழி அல்லவா? வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் அல்லவா? அதற்காக எமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். இதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளட்டும். இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரனும் சகோதரியும் அதை புரிந்து கொள்ளட்டும் சுவாமி, புரிந்து கொள்ளட்டும். இந்த ஆண்டு ஒரு உயர்வின் ஆண்டாக இருக்கணும், மேன்மையின் ஆண்டாக இருக்கணும். நாங்கள் இன்னும் அதிகமாக செழிப்புள்ள ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரும் அதற்கு அடித்தளம், அதற்கு அடிப்படை, அதற்கு அஸ்திபாரம் தங்களை தாங்களே தாழ்த்துவது என்பதை உணர்ந்து கொள்ளட்டும். அப்படிப்பட்டதான கிருபைகளை எங்களை தாங்க சுவாமி. எந்த விதத்திலும் நாங்கள் எங்களை உயர்வாய் எண்ணி விடாதபடிக்கு, எந்த விதத்திலும் எங்களுக்குரிய நன்மைகள் யாவும் எங்களால் வந்தது என்று சொல்லி ஒரு துளி கூட நாங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு, என் தேவனாகிய கர்த்தர் தாமே எல்லாவற்றையும் செய்தார் என்று 100க்கு 100 உமக்கு மாத்திரம் நாங்கள் மகிமை செலுத்த கிருபை தருவீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கர்த்தாவே அந்த தாழ்ச்சியை நீங்கள் கட்டளையிடுங்க. தாவீதுக்கு இருந்த தாழ்ச்சி இருக்கட்டும், மேவிபோசேத்துக்கு இருந்த தாழ்ச்சி இருக்கட்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரி வைத்துவிட்டு போன அந்த தாழ்ச்சியை கர்த்தாவே நாங்கள் பெற்றுக்கொள்ள, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய ஆட்கொள்ளுதல் எங்களை மேற்கொள்ளட்டும் சுவாமி. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எந்த விதத்திலும் சுயம் தலை தூக்கி விடாதபடிக்கு, பெருமை வந்து விடாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாத்து கொள்வீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் பொறுப்பேற்றுக்கொண்டபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் உயர்த்தப்படுவதற்கு, மேன்மை அடைவதற்கு, உம்முடைய தாழ்மையை நாங்கள் அணிந்து கொள்ள நீரே கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை எல்லாம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். God bless you.